ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு. பிரம்மச்சரியம். வேதியரின் தேகத் தூய்மை. மந்திர சக்தி குறையாமல் இருக்க தேகத்தை சுத்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேகோ தேவாலய புரோக்தஹ ஜீவோ தேவ சனாதனஹ. தேகம் ஒரு தேவாலயம். அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற உயிரான ஜீவன் ஈஸ்வர ஸ்வரூபம். ஆலயத்தில் அசுத்தியோடு போகக்கூடாது. அங்கே அசுத்தமான பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது. மாம்சம், சுருட்டு முதலியவைகளை கொண்டு போனால் அசுத்தம் உண்டாகும். ஆகம சாஸ்திரங்களில் தீட்டோடும் தேக அசுத்தத்தோடும் ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே மனித தேகம் ஒரு தேவாலயமானால் அதிலும் அசுத்தமான பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது. குறிப்பாக மந்திர சக்தி இருக்க வேண்டிய தேகத்தில் அசுத்தமானவைகளை சேர்த்தால் அது கெட்டுப் போய்விடும். வீட்டுக்கும் தேவாலயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வீட்டிலும் அசுத்தம் பண்ணக்கூடாது. ஆனாலும் தேவாலயத்தை போல அவ்வளவு கடுமையாக அசுத்தம் வராமல் வைத்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு மூலையிலாவது வாய் கொப்பளிக்கவும் ஜலமல விசர்ஜனத்துக்கும் பகிஷ்டா மாதவிடாய் ஸ்திரீக்கும் இடம் வைக்கிறோம். பிளாட் சிஸ்டமில் கடைசியில் சொன்னது போய் அனாச்சாரமயமாகிவிட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஆலயத்தில் கொஞ்சம் கூட இடமில்லை அல்லவா? ஒரு தேசத்தில் வீடும் வேண்டும், ஆலயமும் வேண்டும். அதே மாதிரி ஜனசமூகத்தில் லோக காரியங்களை செய்யும் வீடு மாதிரியான தேகங்கள், ஆத்ம காரியத்தை செய்யும் ஆலயம் மாதிரியான தேகங்கள் இரண்டும் வேண்டும். தேகங்களுக்குள் ஆத்மாவை ரட்சிப்பவை தேவாலயத்தை போல பாதுகாக்கப்பட வேண்டிய பிராமண தேகங்கள். வேதமந்திர சக்தியை ரட்சிக்க வேண்டியவைகளாதலால் ஆலயம் போல் அதிக பரிசுத்தமாக அந்த தேகங்கள் இருக்க வேண்டும். அசுத்தியான பதார்த்தங்களை உள்ளே சேர்க்கக்கூடாது. மந்திர சக்தியை ரட்சித்து அதனால் லோகத்துக்கு நன்மையை உண்டாக்க வேண்டுவது பிராமணன் கடமை. அதனால்தான் அவனுக்கு அதிகமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மற்றவர்கள் அது பண்ணுகிறார்களே, நாமும் ஏன் பண்ணக்கூடாது என்று அசுத்தியை தரும் காரியங்களை பிராமணன் பண்ணக்கூடாது. அவர்களெல்லாம் சரீரத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமான அனுபவங்களை அடைகிறார்களே என்று இவன் தனக்கு தகாதவற்றை செய்யக்கூடாது. பிராமணனுக்கு தேகம் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டதல்ல. லோகோபகாரமாக வேதத்தை ரட்சிக்க வேண்டிய தேகம் அது. அது மகா கஷ்டப்படவே ஏற்பட்டது என்று வாசிஷ்ட ஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறது. பிராமணஸ்ய ஷரீரம் தூ நோபபோகாய கல்பதே இஹ கிளேஷாய மகதே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.